ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது கருவேப்பிலை சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 ஈஸி கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இருந்தால் போதும். எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சோண்டு புளி, உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இறக்கும்போது கருவேப்பிலையை போட்டுட்டு அதையும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி குக்கரில் வடித்த சாதத்தில் தான் நான் கருவேப்பிலை சாதம் பண்ண போகிறேன். குக்கரில் நான் இத்தனைக்கும் புழுங்கலரிசி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுங்க. அரிசியை முதல்லையே ஊற வச்சுருங்க. இந்த பொடியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. நம்ம பொடி அரைக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. எண்ணெயோடு நீங்கள் கருவேப்பிலையை போட்டிங்கன்னா மிக்ஸி ஓடாது, அதாவது சுத்தாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சிக்கும். அதனால் முதல்ல நீங்கள் பருப்பெல்லாம் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க, மசிஞ்சிரும். இது நல்லா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் நம்ம தாளித்தது நல்லா தாளித்து சிகப்பாக ஆன உடனே சாதத்தை அப்படியே எடுத்து போடுங்க. இத்தனைக்கும் நான் சாதத்தை ஆறக்கூட வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொதிக்க இருக்குது. அப்படியே தான் நான் குக்கர்லேருந்து எடுத்து சாதத்தை போட்டுட்டு பொறுமையாக கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களேன், இந்த பொடி நான் எவ்வளோ நொரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே இதில் கொட்டிக்கோங்க. சூப்பரான ஒரு கருவேப்பிலை சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வேணும்னா சால்ட்டு, உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா கலந்திங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் லஞ்சுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்தி கூட, பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க நம்ம தனியாக கொடுக்கவே வேண்டாம். இதை நீங்கள் எண்ணெய்லாம் விடாமல் அப்படியே வறுத்து இட்லி பொடி மாதிரி கருவேப்பிலை பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கருவேப்பிலை எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கிடைக்காத ஒரு பொருள் நம்ம சொல்லவே முடியாது. பாருங்கள், ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் அப்படியே இது எடுக்கிறேன், தள்ளி போகுது கடாய். பார்த்தீங்களா என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை சாதம் உதிரியாக. ஸோ இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னா சோஷியல் டீம் பது சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.